கையடக்க கைபேசியில் உங்களை மகிழ்விக்க திருப்பூர் விஜய் சேனல். வணக்கம் நட்புகளே. இன்றைக்கி திருப்பூரில் ஊத்துக்குழி பக்கத்தில் இருக்கக்கூடிய கதித்தமலை முருகன் கோயிலுக்கு தரிசனத்துக்கு வந்துருக்கோம். பாருங்கள், கோபுரம் இதுதான் பிரதான நுழைவாயில். இந்த திருக்கோயிலானது கதித்தமலை என்றும் கைத்தமலை என்றும் பெயர் பெற்றிருக்கிறது. இந்த திருத்தலத்தை பாண்டிய மன்னர்கள் ஆட்சி காலத்திலே கட்டப்பட்டது. அகத்திய மாமுனிவர் முதல் அருணகிரிநாதர் வரை பாடல் பெற்ற ஸ்தலம், வழிபட்ட ஸ்தலம் இது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ராஜகோபுரம். இந்த கோயிலானது மிக சக்தி வாய்ந்தது. திருமண தடை, குழந்தைகள் வரம் தடை, தொழில் தடை என அனைத்தையும் போக்கும் கந்தன் இருக்கிறார். இப்போ கருடகம்பம் நம்முடைய அனைத்து குறைகளையுமே இந்த கருடகம்பத்துக்கு முன்னாடி இருந்து விளக்கு தீபத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் மறந்துட்டு இறைவனை மட்டும் நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு உள்ள சன்னிதானத்துக்குள்ள போகணும். இந்த கருடகம்பத்தில் முக்கண் விநாயகன் வீற்றிருக்கிறார். அவரை வழிபட்டு அவரிடம் நம்முடைய அனைத்து குறைகளையும் கொட்டிவிட்டு நாம் மனது ஃப்ரீயாக, மனது சுத்தமாக ஆலயம் சென்று முருகனை வழிபடுவது சிறப்பு. இதெல்லாம் வெளிப்பிரகாரம். கொஞ்ச நேரம் அப்படியே காலாறு நடந்தால் காற்று மலை மேல் இருப்பதனால காற்று மிகவும் தூய்மையாக இருக்கிறது. இது ராஜகோபுரம் பாருங்கள். இந்த ஒரு சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதுக்கடுத்து மின் விளக்குகளால் ஜொலிக்கிறது இந்த திருக்கோயில். இப்போ நானும் என்னோடய மனைவி திருமதி திலகவதி விஜயகுமார், நாங்கள் 2 பேருமே இன்றைக்கி இந்த தரிசனத்துக்கு சென்றிருக்கிறோம். இப்போ உள்ள திருக்கோயிலுக்குள்ள காட்சிகளை நாம் படம் பிடிக்க முடியாது. அதனால் நம்ம வெளியிருந்தே முடிந்தளவுக்கு மூலவரை ஒரு ஜூம் பண்ணி காட்சிகளை கொடுப்பதற்குண்டான முயற்சி எடுக்கிறேன். பாருங்கள், இப்போ உள்ள ஒரு கொடிக்கம்புக்கு பின்புறம் நம்ம இப்போ மூலவரை காண்பிக்கிறேன். குருக்கள் ஆசீர்வாதம் பண்ணி பக்தர்களுக்கு விபூதி கொடுத்துட்ருக்காரு. பின்னாடி ஓரளவுக்கு தான் இந்த முருகன் தெரியும். ராஜகோபுரத்தினுடைய நுழைந்ததுக்கு பிறகு கன்னிமூல கணபதி விநாயகர் நம்மளை வரவேற்கிறார். மிக அற்புதமான ஒரு எழில் நிறைந்த அமைதியான இரவு வேளையிலே தரிசனம் மிகவும் மனதுக்கு ஆனந்தமாக இருக்கிறது. இந்த இரவு வேளையிலே நம்முடைய இந்த தரிசனமானது கோபுரத்தை காணும் அற்புதமான அந்த காட்சி. இந்த இரவு வேளையிலே ஜொலிக்கின்ற மின் விளக்குகளால் ஜொலிக்கின்ற கலசங்கள், இது உலகம் முழுவதும் உள்ள முருக பக்தர்களுக்கு கதித்தமலையினுடைய கோபுர தரிசனத்தை நாம் காண்பிப்பதிலே சந்தோஷம் அடைகிறோம். இந்த காட்சிகளை காணும் அனைத்து நேயர்களும் முருகப்பெருமானை மனமுருக வேண்டுங்கள், அனைத்தும் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஸ்தல விருட்ச மரம். இது ஒரு பாலமரம்னு சொல்லுவாங்க. இந்த மரத்துக்கு பேர் பாலமரம். இங்கே ராகு கேது வீற்றிருக்கிறார். இந்த பாலமரம் எதுக்கு எல்லாம் பயன்படுதுன்னா, ஒரு சுபகாரியங்களுக்கு, ஒரு வீடு கட்டுவதற்கு பாலக்கால் போடுறோம், ஒரு கல்யாணத்துக்கு முகூர்த்த கால் நடுவதற்கு உண்டான இந்த பாலக்குச்சி, இந்த தலைகளைத்தான் நாம் குச்சிகளை வைத்து நாம் மங்கள நிகழ்ச்சிகளை நாம் முன்னெடுத்து செல்கிறோம். இந்த ஸ்தல விருட்ச மரமானது வேண்டுதலுக்கு, பெண்கள் வேண்டுதலுக்கு உண்டான அற்புதமான இடம். இப்போ பார்த்திங்கன்னா, நீங்கள் இப்போ கோயிலுக்கு மேற்கு பக்கம் தனி சன்னதி, முருகப்பெருமானன் தனியாகவும் கைத்தமலையிலே சன்னதியில் இருக்கிறார். வள்ளி தெய்வானையும் தனியாக ஒரு சன்னதியில் இருக்கிறார். காரணம் என்னென்னா,
முருகப்பெருமானும் போருக்கு போயிட்டு சூரசம்ஹாரம் போருக்கு போயிட்டு வந்து அவர் தனி சன்னதியில் வீற்றிருக்காரு. இது ஒரு ஐதீகம். இன்னொரு ஐதீகம், அம்மையப்பரோட ஒரு மாம்பழத்துக்காக சண்டை கட்டிட்டு கோயிச்சிட்டு வந்து மலையில் நின்னதாக ஒரு ஐதீகம். இதில் எல்லா பக்கமும் அம்மை அப்பர், அதாவது முருகப்பெருமானும் வள்ளி தெய்வானையும் சேர்ந்து தான் காட்சி கொடுப்பார்கள். ஆனால் இங்கே வள்ளி தெய்வானைக்கு தனி சன்னதி. இதுக்கு என்ன வரலாறு என்று கேட்கும்போது, முருகப்பெருமானை திருமணம் செய்வதற்காக இவர்கள் இருவரும் ஒற்றுமையாக இருந்து சன்னதியிலே வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. எதுவாக இருந்தாலும் வள்ளி தெய்வானை, முருகப்பெருமான், வீரபாகு தேவர்கள், வீரபாகு மற்றும் தளபதிகளும் ஒருங்கே இந்த திருக்கோயிலில் இருக்கிறார்கள். இப்போ நம்ம தரிசனம்லாம் முடிச்சுட்டு வந்து வெளியே வந்து பார்க்குறப்போ மாலை வேளையிலே அருமையாக அந்த கோயிலுடைய வெளிச்சுற்று அமைப்பு நன்றாக இருக்கிறது. இந்த மாலை வேளையிலே மின் விளக்குகளால் ஊரும் ஜொலிக்கிறது. அற்புதமாக இருக்கிறது இந்த கதிர்த்தமலை தரிசனம். வாழ்க்கையிலே ஒரு முறை எந்த ஊரில் இருந்தாலும் திருப்பூர் வரும்போதெல்லாம் கைத்தமலை சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்து ஆனந்தமடையுங்கள், பக்தி பரவசமடையுங்கள். கையடக்க கைபேசியில் உங்களை மகிழ்விக்க திருப்பூர் விஜய் சேனல்.